ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். என்னைக்கு நான் ஃபிஷ் கறி பண்ண போகிறேங்க. அதுவும் டேஸ்டியான ஃபிஷ் கிரேவி. அதுக்காக ஒரு இரும்பு கடாய் எடுத்தாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய நான் நல்ல மிளகு எடுத்தாச்சுங்க. ஹோல் நல்ல மிளகு. அப்புறமா நம்ம ஃபிஷ் கறிக்கு டேஸ்டியான ஒரு இன்க்ரீடியண்ட், ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி நிறைய கார்லிக், அப்புறமா நல்ல பழுத்த ஒரு தக்காளி. அவ்வளோதாங்க. இது கூட என்ன ஒரு காரியம் மறந்துட்டோம், கறிவேப்பிலை. ரொம்பவே முக்கியங்க. கறிவேப்பிலை போட்டாச்சு. இது அப்படியே நாம் என்ன பண்ணுறோம், ஸ்டவ்வில் வைக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே குக் பண்ணுறோங்க. இதில் எண்ணெய் எதுவும் நம்ம ஆட் பண்ணல, மசாலா எதுவும் போடல. அப்படியே ட்ரையாக குக் பண்ணுறோங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷங்க. நீங்கள் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் அது ரெடி ஆயிரும். நீங்கள் மிதமான தீயில் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அந்த பச்சை மணம் மட்டும் மாறி இந்த மாதிரி ரொம்ப குழையாமல் அப்படி நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் 7 to 10 மினிட்ஸ். 7 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அது நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதோட பச்சை மணம் மாறணும். ரொம்ப நைய குக் பண்ண வேண்டாம். லைட்டாக குக் ஆனால் போதும். கலர் மாதிரி இந்த மாதிரி அப்படி இருந்தால் போதுங்க. குக் ஆகிடுச்சு. இது ஆறட்டுங்க. ஆறுறதுக்காக நான் அதை விரித்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, குடம்புளி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, இதாங்க குடம்புளி. இதோட மருத்துவ பலன் என்னென்ன அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது அமேசிங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த குடம்புளி எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் போட்டு அதில் கொஞ்சமாக சூடு தண்ணி விட்டுருக்கேன். அப்போ என்ன 30 மினிட்ஸுக்குள்ளாடி அது ரெடி ஆயிருங்க. அதுக்காக சூடு தண்ணி விட்டு அதை ஊற போட்டாச்சுங்க. இப்போ நான் 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்துக்கிறேன். நான் இதில் கிங் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் இந்த மெத்தடில் பண்ணலாம். நம்ம குக் பண்ணியிருக்கிறோம்ல, அது எல்லாத்தையும் மிக்ஸி போட்டாச்சு. கொஞ்சமாக கோகோனட் தேங்காய், கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல புளி, அந்த புளியிலேருந்து தண்ணி, அந்த தண்ணியை விட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோங்க. நல்ல 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 நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. வந்தாச்சு. இதை நம்ம எந்த பாத்திரம் நம்ம ஃபிஷ் குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் விட்டுக்கோங்க. எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லை திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள், தண்ணி நான் விட்டு நான் ரொம்ப தின்னாவும் இல்லை ரொம்ப திக்காவும் இல்லாமல் கொஞ்சமாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சாச்சுங்க. இதுக்கு கூடவே நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. அப்புறமா இன்னும் 1/2 டீஸ்பூன் என்ன போடுறேன்னா, நம்ம வெந்தயம் இருக்குல்ல, வெந்தய பொடி. அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷு, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாங்க. எல்லாம் இதை நம்ம ஸ்டவ் வெளியே வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே போட்டாச்சு. எல்லா மிக்சிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வைக்க போகிறோங்க. அவ்வளோதான். ஒன்று ஒன்றா எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்து போட்டுக்கோங்க. எந்த ஃபிஷ் வேணாலும் இந்த மெத்தடில் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. குக் ஆகட்டும். மூடி வச்சு குக் பண்ண வச்சாச்சுங்க. இந்த புளியை நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாம். தண்ணி விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நெக்ஸ்ட்டு ஃபிஷ் கறிக்கு நம்ம இன்னும் இந்த புளிப்பு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபிஷ் கறி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். கொதிச்சுட்டு கொஞ்சமாக நான் வற்ற வச்சு இன்னும் கொஞ்சம் திக்காக ஒரு கிரேவி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் பாருங்கள், கொஞ்சமாக கறி லீஃப் போட்டாலே அழகு தான். இப்போ என்ன எண்ணெய் போட்டுன்னு தெரியுமாங்க, இது நம்ம பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அந்த தேங்காய் எண்ணெய் மேலே அப்படியே விட்டாச்சு. நம்ம கடுவதும் தாளிக்கலை. அப்படியே தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இன்னும் 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. இந்த எல்லா கறிவேப்பிலையும் இந்த மசாலா அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் மணமும் சேர்ந்து சூப்பருங்க. இது கூட எந்த சைட் டிஷ் இல்லாமல் சோறு கூட இந்த ஃபிஷ் கறி மட்டுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதம்னா ரொம்பவே பிரமாதம். டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அதுக்காக ரைஸ் எடுத்தாச்சு. தேவையான ஃபிஷ் கறி எடுத்தாச்சு. அது கலரும் நல்லா இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு கலர் கொஞ்சமாக டார்க்காக இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர்னா போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஃபிஷ் கறி ரெடி. வாட் அ பியூட்டிஃபுல்.